ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது மிக சிறப்பான, மிக சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரம், இது எல்லாத்தையும் கடந்து ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது சகல ராசி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு வலிமையான ஒரு தெய்வ வழிபாடு. இந்த மாதிரி செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள அந்த சேர்க்கையால் பாதிக்கப்படக்கூடிய அத்தனை ஜாதகர்களுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 7 கிழமைகள்லையுமே ஆஞ்சநேயருக்கு நீங்க வெற்றிலை மாலை சாற்றி பல்வேறு வகையான வெற்றிகளை நீங்க அடைய முடியும். அது பேரே வெற்றிலை. அப்ப வெற்றியை கண்டிப்பா அந்த ஆஞ்சநேயரும் அந்த வெற்றிலையும் உங்களுக்கு தந்தே தீரும். வணக்கம். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது, அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி நம்ம பார்ப்போம். ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது மிக சிறப்பான, மிக சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரம், இது எல்லாத்தையும் கடந்து ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது சகல ராசி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு வலிமையான ஒரு தெய்வ வழிபாடு. ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவரு ராமருக்கு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரோ, அதே போல தன்னை நாடி வருபவர்களுக்கு, தன்னை நம்பக்கூடியவர்களுக்கு, தன்னை தேடி நீதான் எல்லாம், நான் உன்னதான் நம்பி இருக்கேன், எனக்கு நீதான் செய்யணும் அப்படின்னு தன்னை நம்பியவர்களை ஆஞ்சநேயர் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. ஸ்ரீராம ஜெயம் எழுதி அவர் வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே போல வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது மிகச்சிறப்பான உடனடி தீர்வுகளை கொடுக்கும். இப்ப வெற்றிலைன்னா எத்தனை வெற்றிலை, என்னைக்கு வெற்றிலை மாலை சாத்துவது, அந்த வெற்றிலை மாலையை கட்டுறதுக்கு என்ன மாதிரியான நூல் பயன்படுத்துறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அநேகமா நம்ம எல்லோரும் வீட்டு பக்கத்துலயும் ஒரு ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்கும். கண்டிப்பா ஆஞ்சநேயர் இல்லாத இடங்களே இல்லை. இந்த செவ்வாய் சனி சேர்க்கையில, செவ்வாய் சனி பார்வையில பல பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு நிலத்தகராறு, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, திருமணம் தள்ளி போறது, தன்னோட வாழ்க்கையில தொழில் முன்னேற்றமோ இல்ல பண செல்வ செழிப்பு இல்லாமலையோ, இது மாதிரி பல்வேறு வகையான பிரச்சனைகள்ல உழந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள அந்த சேர்க்கையால் பாதிக்கப்படக்கூடிய அத்தனை ஜாதகர்களுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எல்லோருக்கும் வெற்றியை தரக்கூடிய ஒரு கடவுளாக ஆஞ்சநேயர் இருக்காரு. எப்படி அவர் சஞ்சீவ மலையை தனியா தூக்கிட்டு வந்தாரோ, அது மாதிரி உங்களோட கஷ்டங்களை தனியா தூக்கி இப்படி ஓரமா வச்சிருவார். இதுதான் உண்மை. நாம விளையாட்டா சொல்றதா இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ ஒவ்வொரு கிழமைகள்லையும் நம்ம ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தும் போது அது ஒவ்வொரு வகையான வெற்றி நமக்கு கொடுக்கும். 7 கிழமைகள்லையுமே ஆஞ்சநேயருக்கு நீங்க வெற்றிலை மாலை சாற்றி பல்வேறு வகையான வெற்றிகளை நீங்க அடைய முடியும். அது பேரே வெற்றிலை. அப்ப வெற்றியை கண்டிப்பா அந்த ஆஞ்சநேயரும் அந்த வெற்றிலையும் உங்களுக்கு தந்தே தீரும். முதல்ல எத்தனை வெற்றிலை சாட்டணும் அப்படிங்கறத சொல்றேன். 21 வெற்றிலைகளை மாலையாக கோர்த்து அவருக்கு சாற்ற வேண்டும். பச்சை நிற நூல் அதுக்கு பயன்படுத்துங்க. பச்சை நிற நூல்ல 21 வெற்றிலைகள் கோர்த்து அழகா நீங்க அந்த வெற்றிலையை அந்த ஆஞ்சநேயருக்கு சாத்தலாம். எந்த நேரத்துல அப்படிங்கிற கணக்கே வேண்டாம். உங்களுக்கு எந்த நேரத்துல அந்த பர்டிகுலர் கிழமையில, அந்த பர்டிகுலர் நாள்ல உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமா இருக்கோ அந்த நேரத்துல நீங்க வெற்றிலை மாலை சாத்துங்க. பொதுவாவே எனக்கு இந்த நேரத்துல போங்க, இத்தனை மணிக்குள்ள போயிருங்க அப்படின்னு யாரையும் ப்ரெஷரைஸ் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா கோயில் அப்படிங்கிற விஷயம் நீங்க நிதானமா, சந்தோஷமா, மனமகிழ்ச்சியோட ஃபோக்கஸ்டா போக வேண்டிய இடம். நம்ம டைமை குறித்து இந்த டயத்துக்குள்ள போ அப்படின்னு சொல்லும் போது அந்த டைமை அச்சீவ் பண்றதுலாம் மைண்ட் இருக்குமே தவிர, அந்த கோயிலுக்கு போற நோக்கமும் அந்த சந்தோஷத்தையும் அவங்க மைண்ட் ஏத்துக்காம அப்படி இந்த நேரத்துக்குள்ள போகணுங்கிற அந்த கணக்கு மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு. குறிப்பா ஆஞ்சநேயர் அப்படி எந்த நேர காலத்தையும் உங்களுக்கு வரையறைப்படுத்தல. நீ சந்தோஷமா என்ன பாரு, என்கிட்ட வேணுங்கிறத கேளு, நான் எத்தனையும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மனப்பான்மையில தான் ஆஞ்சநேயர் இருப்பார். தன்னுடைய தலைவனுக்காக தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்த ஒரு மாபெரும் சேவகன், ஒரு படை தளபதி தான் அவர். அவரை நம்பியவர்களுக்கும் அவர் அதே போல ரொம்ப தீர்க்கமா இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு தெய்வம், வீரியமான தெய்வம். அப்போ திங்கட்கிழமையில அவருக்கு 21 வெற்றிலைகளை கோர்த்து பச்சை நிற நூல்ல கோர்த்து நீங்க திங்கட்கிழமையில அவருக்கு போய் சாற்றி வழிபடும் போது உங்க மனக்கலக்கங்கள், மனக்குழப்பங்கள், மனவேதனைகள், மன அழுத்தங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறது நீங்க பரிபூர்ணமா உணர முடியும். அப்ப எத்தனை திங்கட்கிழமை சார் அங்க பண்றது, அதற்கு அளவே இல்லை. நீங்க ஒரு திங்கட்கிழமை பண்ணாலும் சரி, இல்ல 7-8 திங்கட்கிழமை பண்ணாலும் சரி, பலன் கிடைக்கும். ஆனா திங்கட்கிழமைகள்ல நீங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தும் போது மனம் ரீதியான தெளிவு பிறக்கும், மனக்கலக்கங்கள் நீங்கும். அதே போல மனநிலை சரியில்லாம இருக்கக்கூடிய பெரியவங்க, இல்ல மன வளர்ச்சி இல்லாம சிரமப்படுற குழந்தைகள், அந்த மாதிரியான வேண்டுதல்களை திங்கட்கிழமையில 21 வெற்றிலைகள் கோர்த்து நீங்க ஆஞ்சநேயருக்கு வழிபடும் போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில அதே மாதிரி 21 வெற்றிலை பச்சை நிற நூல்ல கோர்த்து நீங்க ஆஞ்சநேயருக்கு வழிபடும் போது நிலம் சார்ந்த பிரச்சனைகள், இல்ல சகோதர சகோதரிகளுக்குள்ள அங்காளி பங்காளி சண்டைகள் இருக்கும்போது இதெல்லாமே நிவர்த்தி ஆகும். அடுத்து
புதன்கிழமையில 21 வெற்றிலைகள் சேர்த்து நீங்க கோர்த்து ஆஞ்சநேயருக்கு மாலையை சேர்க்கும் போது, எனக்கு கேட்ட புதன்கிழமையில ஆஞ்சநேயருக்கு நீங்க வெற்றிலை மாலை சாற்றும் போது அது சகல நிவர்த்தியை கொடுக்குது. ஆஞ்சநேயருக்கு நீங்க வெற்றிலை மாலை சாற்றும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய முன்னேற்றம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், இதெல்லாமே புதன்கிழமையில ஆஞ்சநேயருக்கு நீங்க வெற்றிலை மாலை சாற்றும் போது மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும். அடுத்து வியாழக்கிழமையில வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்தும் போது செல்வ வளம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல திருமண பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்க, திருமணம் தடைபட்டு இருக்கிறவங்க, சுபகாரியங்கள் தடைபட்டு நிற்கிற இவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமையில வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு. தொழில் முன்னேற்றம், தொழிலில் எனக்கு ரொம்ப தடைகள் இருக்குது, தொழில் போட்டி இருக்குது, தொழிலில் நான் ஜெயிக்கணும், தொழிலில் நான் நல்லா ஃப்ளாரிஷ் ஆகணும், நல்லா ஷைன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப சனிக்கிழமையில் 21 வெற்றிலைகளை கோர்த்து வெற்றிலை மாலையை நீங்கள் ஆஞ்சநேயர் செலுத்தும் போது தொழில் முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் குலதெய்வத்தில் குறைபாடு, குலதெய்வ கோபம், அப்புறம் முன்னோர்கள் சாபம் இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி அசுப சக்திகளுடைய தாக்கம் நிறையா இருக்குது அப்படிங்கிற போது ஞாயிற்றுக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு 21 வெற்றிலைகளை கோர்த்து மாலையாக செய்யும் போது அந்த கஷ்டத்திலிருந்து நீங்க வெளியே வந்துடலாம். ராகு தோஷம் இருக்கிறவர்கள் ராகு காலத்திலும், கேது தோஷம் உள்ளவர்கள் யமகண்ட நேரத்திலும், இந்த ராகு தோஷம் இருக்கிறவங்க எந்த நாளுடைய ராகு காலத்துல போய் 21 வெற்றிலை மாலைகள் ஆஞ்சநேயருக்கு செலுத்தும் போது அந்த ராகு தோஷத்துல இருந்து நீங்க வெளிவர முடியும். கேது எனக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறவங்க எந்த ஒரு நாளோடைய யமகண்ட நேரத்துல போய் வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்தும் போது அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்க முழுமையாக வெளிவர முடியும். இதெல்லாம் இருக்கட்டும் இருப்போம். உங்க நட்சத்திரம் வரும் இல்லையா, நீங்க பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு 21 வெற்றிலைகளை பச்சை நிற நூல்ல கோர்த்து அன்னைக்கு போய் நட்சத்திரத்தை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய சகல வெற்றிக்கும் அவர் உறுதுணையாக நின்று அந்த வெற்றிகளை உங்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடுப்பார் என்பதில் மாற்றமே இல்லை. நிச்சயமாக இந்த வெற்றிலை மாலை அப்படிங்கிற விஷயத்த ஆஞ்சநேயருக்கு நீங்க பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய மனமார்ந்த ஆசை, எண்ணம். அது நிச்சயமாக நிறைவேறும். எல்லோரும் இதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.